அல்லது தம்மம் என்பது என்ன? பல பேருக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு. சில பேர் சொல்லுகின்ற பொழுது வைதிக சமயத்திற்கு எதிரானது பௌத்தம் இல்லைங்களா? வைதிக சமயத்துக்கு எதிரானது பௌத்தம். பௌத்தம் என்பது பகுத்தறிவினை உடையது, பௌத்தம் என்பது சீர்திருத்தத்தை உடையது இல்லைங்களா? இப்படி பௌத்தம் என்பது அறநெறிகளை வலியுறுத்துவது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாமே சரியான ஒரு விடையாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை, உண்மையும் கூட. ஆனால் பௌத்தம் என்பதை நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால், பௌத்தம் என்பது ஒழுக்கம் இல்லைங்களா? ஒழுக்கத்தை தவிர வேற ஒன்றும் அதை பார்க்க முடியாது. ஒழுக்கம் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு விதத்தில் வந்து பிரித்து போட்டு சொல்லுகின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு விதத்தில் அது பல கிளைகளாக. ஏன்னா எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அந்த ஒழுக்கம், அந்த ஒரு அறம். இதுதான் நம்ம பார்க்க முடியும். நம்ம தமிழ் நூல்கள்லேயே பார்க்கும்போது இந்த காலங்களை பிரிப்பாங்க. சங்க காலம், அதே மாதிரி களப்பிரர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம் இல்லைங்களா? பாண்டியர் காலம், நாயக்கர் காலம், ஆங்கிலேயர் காலம் என்று சொல்கிற ஐரோப்பியர் காலம், இப்படியெல்லாம் பிரிக்கின்ற பொழுது பெரியவர்களை இந்த சங்க காலம் என்று சொல்கின்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நூல்களை நாம் பார்த்தாலே அது பௌத்தம் செழித்து ஓங்கி வளர்ந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை சொல்வதற்கு தவறிவிட்டார்களா அல்லது கேட்பதற்கு நாம் தவறிவிட்டோமா? இந்த 2 விதத்தில் பார்க்கலாம். யாரும் சொல்லலையா, இல்லை சொல்றதை நம்ம போயிட்டு யாரும் போய் கேட்கலையா? ஆக 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. 17 மேற்கணக்கு நூல்கள் பார்க்கும்போது 8 தொகை 10 பாட்டு. அந்த 8 தொகை நூல்கள்லேயே பார்க்கின்ற பொழுது இளம்போதியார் என்று சொல்கின்ற ஒரு புலவர் ஒருத்தருப்பார். இளம்போதியார் அவர் பார்த்தீங்கன்னா பௌத்தர். இன்னும் சில சான்றுகளை பார்க்கின்ற போது 18 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை எல்லாம் சொல்கின்ற பொழுது 11 நூல்கள் வந்து சமண நூல்களாக இருப்பதை பார்க்க முடியும். இந்த சமணத்தையும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வரும், சமணம் சொல்றீங்களேங்க எப்படி பௌத்தம்? ஆக பண்டிதருடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது அது வந்து சமணமும் பௌத்தமும் வேறு இல்லை, இரண்டும் ஒன்று என்று சொல்லுகின்ற செய்தியை வந்து பண்டிதர் வந்து பதிவு செய்வதை பார்க்க முடியும். ஆக பௌத்தம் என்பது, தம்மம் என்பது ஒரு ஒழுக்கம் சார்ந்ததாகவே இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஆக பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த புத்தாண்டிஸ் தம்மா, அந்த நூல் இருக்கு இல்லைங்களா, புத்தமும் அவருடைய தம்மதமும், அந்த நூலை பார்க்கின்ற பொழுது அந்த நூலில் வந்து தம்மத்துக்கான சில விளக்கங்களை வந்து அண்ணல் அவர் தருகிறார். தம்மம்ன்றது பார்த்தீங்கன்னாக்க வாழ்வில் தூய்மையை கடைபிடிப்பது தம்மம். என்ன தூய்மையை கடைபிடிப்பது? அதாவது உணர்வில், உரையில், செயலில் போன்றவற்றெல்லாம் வந்து தூய்மையை கடைபிடிப்பது தம்மம் என்று சொல்கிறார். அதே போல பார்க்கின்ற பொழுது வாழ்வில் நிறைவடைவது தம்மம் என்று சொல்றாரு. நிப்பானம் அடைவது தம்மம் என்று சொல்கிறார். அவாவை அறுத்தல் தம்மம் என்று சொல்கிறார். எல்லா பொருள்களும் நிலையற்றவை என்பதை உணர்ந்து கொள்வது தம்மம் என்று சொல்கிறார். எல்லா பொருள்களும் ஒரு ஒழுங்கான முறையில் இயங்கக்கூடியது என்பதை சொல்லுகிறார். அதான் தம்மம். நாங்கள் இயற்பியல்ல ஐயா யாட்நாதி ஐயா இயற்பியல் கற்றவர். கோள்களின் இயக்கம்னு வரும். அந்த கோள்களின் இயக்கம் வரும்போது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் இயங்கும். நான் அதையும் வந்து அப்படியே சற்று நினைச்சு பார்க்குறேன். ஆக எல்லா பொருளும் அந்த இயங்கு விதின்னு சொல்கிறாங்க, ஒடுக்க நியதிகளினுடைய கருவிகள் என்று உணர்வது தம்மம்னு சொல்வார். ஆக தம்மம் என்றது வந்து நம்ம சுருங்கி பார்க்கின்ற பொழுது அது ஒடுக்கம். இப்போ இதை கடைபிடிக்கிறதுல என்ன பெரிய துன்பம் வந்திருப்பது, பெரிய கஷ்டம் வந்திருப்பது? இப்போ இதுவும் சார் இந்த மாதிரி வந்து ஒழுக்கம் சொல்கிறீங்களே, இதையா நீங்கள் 2500 வருஷமாக சொல்லிருக்கீங்க, 2500 வருஷமாக வந்து யாரும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்க. ஆக இயல்பாக வாழ்கின்ற வாழ்க்கை இல்லையா, மனித சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னாக்கா பிழை செய்வது, தவறு செய்வது இல்லையா, ஒரு இயல்பாக இருக்கும். அந்த இயல்பிலிருந்து சற்று விலகி இந்த தம்மம் சார்ந்து ஒரு சிந்தனையை செலுத்தி நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு இந்த ஒரு அமைப்பு, ஒரு பாதை நமக்கு வந்து தேவைப்படுது. ஆக வேபர் என்று சொல்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுவான், சமூகவியல் அறிஞர். அவன் சொல்கின்ற பொழுது மனிதனுடைய நடத்தைகளை வந்து 4ஆக பிரிப்பார். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து லட்சியம் சார்ந்தது, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா விழுமியம் சார்ந்ததுன்னு சொல்வார். இந்த லட்சியம் சார்ந்ததும் விழுமியம் சார்ந்ததும் பௌத்தத்துக்கு மட்டுமே பொருந்தி வரும். ஆக மற்ற சமயங்களை பார்க்கின்ற போது மரபு சார்ந்ததாகவும் இல்லையா உணர்வு பயப்படுகின்ற விதத்தில் வந்து சமயங்கள் இருக்கும்.
மற்ற சமயங்களை குறைச்சி சொல்லி நமக்கு பெருமை தேடிக்கொள்வது ஒரு வகையாக இருந்தாலும் இல்லையா, நமக்கான விடுதலையை வந்து நாமே பெறுகின்ற சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த புஷ் பண்ணி தடுறாங்க இல்லையா, இல்லை நீ அங்கேயே போங்க சொல்லிட்டு பண்டிதர் அவர்கள் சென்னைக்கு போகின்ற பொழுது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு, அதாவது ஒரு கூட்டத்துக்கு போகின்ற பொழுது அங்கே தஞ்சையுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற சிவராம சாஸ்திரி என்ன சொன்னாங்க, நம்ம படிச்சிருக்கோம், அதான் நான் ஏற்கனவே சொன்ன நினைவூட்டல் தான். என்ன சொல்றாரு, பண்டிதர் கேட்குறாரு, எங்களுடைய பிள்ளைகள் வந்து அதாவது நாங்கள் வந்து வழிபாடு செய்வதற்கு கோயில்களை எல்லாம் திறந்து விடுங்கன்னு கேட்குறாரு. அப்போதான் சிவராம சாஸ்திரி என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் வழிபாடு செய்வதற்கு காட்டேரி முனீஸ்வரன் போன்ற மதுரை வீராசாமி போன்ற கோயில்களும் இருக்கின்ற பொழுது நீங்கள் சிவனையும் பெருமாளையும் வழிபடுவதற்காக நீங்கள் வரக்கூடாது என்று சொல்றாரு. அப்புறம் தான் பண்டிதர் சொல்றாரு, சரி நீங்க கோயிலை விட்டுருங்க, எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு கல்வி சாலைகள் திறப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு கோரிக்கை சொல்றாரு. இதை நான் சுட்டிக்காட்டுவதற்கு காரணம்னாக்கா, ஒன்று நாம பௌத்தத்தை சார்வது என்பது வேறு, சூழலும் வைதிக சமயமும் மரபார்ந்த சமயம் சார்ந்தவர்கள்லாம் நம்ம வந்து உந்தி தள்ளுவது, நீங்க இருக்காத என்று உந்தி தள்ளுவது, அப்படி உந்தி தள்ளு வருவதுதான் காரணம். பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பேசிய பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் குறிப்பிட்டார் பாருங்க, நம்முடைய தொண்டுன்றது வந்து ஒரு அளப்பரிய தொண்டு. ஏன்னா அந்த வைதிக சமயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு அவர்களால் வந்து ஒதுக்கப்பட்டு வருகின்ற பொழுது நாம் நம்முடைய வரலாற்றை முன்னெடுக்கின்ற விதத்திலும் நாம் நம்முடைய தெளிவினை பெறுகின்ற விதத்திலும் எழுத்துக்கள் எழுதணும். பெரியசாம்பளவர் பார்த்தீங்கன்னா 1927 டிசம்பரில் எழுதுகின்ற பொழுது மனு தர்மமும் மனித குலமும் என்று சொல்கின்ற ஒரு கட்டுரை ஒரு 3 மாதம் எழுதுகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சதுர்வர்ணமும் சமய ஆராய்ச்சியும் என்று சொல்கின்ற ஒரு கட்டுரை எழுதுகிறார். இன்னும் பேராசிரியர் சொல்லாமல் விட்டது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த தமிழன் இதழ்கள் முழுக்க நான் பார்த்தேன். ஏன்னா இப்போ அயோத்தியாசர் சிந்தனைகள் 3 தொகுதியாக வந்திருக்கலாம், அதுக்கு அதை விட ரோஜா முத்தைய நூலகத்தில் தமிழன் இதழை வந்து முழுமையாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போது பெரியசாம்பளவர் பார்த்தீங்கன்னாக்கா ராமாயண ஆராய்ச்சி, மகாபாரத ஆராய்ச்சி இருக்காங்க, இன்னும் நூலாக வரல. இப்போ என்னுடைய ஆய்வேட்டை நூலாக போட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது வேறு சில அச்சம், வேறு சில சிக்கல்கள் உண்டு என்பதை தெரிந்து கொண்டு அதை போடாமல் நான் விட்டுட்டேன். ஏன்னாக்கா அதை போட்டோம்னாக்கா இப்போ இருக்கிற தற்காலத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்க்கின்ற பொழுது அது ஏற்புடையதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் கடைபிடிக்க விரும்புகின்ற, நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற, அதை கடைபிடிக்க வற்புறுத்துகின்ற நம்முடைய பௌத்தம் என்பது பஞ்சசீலத்தை அடிப்படையாக கொண்டது. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பொய் பேசாமல் இருப்பது, அதே மாதிரி வந்து கொலை செய்யாமல் இருப்பது, பிற பொருளை வந்து களவாடாமல் இருப்பது, பிறர் மனை நயவாமல் இருப்பது இல்லைங்களா, அதே மாதிரி மதுபானத்தை பருகாமல் இருப்பது, இதையெல்லாம் வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் வந்து நாம் விமர்சனம் செய்கின்ற வைதிக சமயம் இதையெல்லாம் கடைபிடித்தது. நாம் மதுபானம் வேண்டாம்னு சொல்கிறோம், சோமபானம் சுறாபானம் நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து வைதிக சமயம் வந்து கடைபிடித்தது. நாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம், பெருமனை நயவாமைன்னு சொல்கிறோம். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வைதிக சமயத்தில் இருக்கின்ற அந்த நூல்கள் எல்லாம் இதை கடைபிடித்து மட்டும் கிடையாது, நியாயப்படுத்தி அதை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதையும் நம்மால் பார்க்க முடியும். அதை விரிவாக சொன்னோம்னாக்கா வேறு விதத்தில் கொண்டு போய் நிற்கிற ஒரு நிகழ்வுன்றது. ஆக அண்ணல் அவர்கள் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்த மனுஸ்மிருதி எரித்தார். 1927 டிசம்பர் மாதம் 10 அந்த மனுஸ்மிருதியை வந்து எரிக்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது இந்த வைதிக சமயம் சொல்கின்ற இந்து சமயத்தை சீர்திருத்தம் செய்வது ஒரு ஆயுள் காலம் போதாது. ஆக ஆயுள் காலம் போதாது என்று இருக்கின்ற போது மாற்று சக்தியாக, மாற்று கருத்தாக, மாற்று சிந்தனையாக அவர் முன் வச்சதுதான் இந்த பௌத்தம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் 1890 வாக்கிலேயே இலங்கை சென்று அவர் பௌத்தம் ஏற்கிறார். பௌத்தம் ஏற்கின்ற அந்த காலகட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்து சமய மறுமலர்ச்சியை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற காலம். ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் போன்ற பல்வேறுமான இந்து சமய மறுமலர்ச்சி இயக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பண்டிதவர்கள் அத்வைத கோட்பாட்டை வந்து கடைபிடிக்கிறார். அத்வைத கோட்பாட்டை கடைபிடித்த பிறகு அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட இந்த கசப்பான உணர்வு சொன்னோம் இல்லையா, சிவராம சாஸ்திரி மூலமாக அந்த உணர்வின் அடிப்படையில் தான் என்ன பண்ணாருனாக்கா அவர் வந்து தலித் அரசியல் கோட்பாடை
முன்னெடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழன் பத்திரிகை ஆரம்பிக்கிறார். அந்த தமிழன் பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு பைசா தமிழன்ற பேரில் இருக்கு. பிறகு தமிழன் பத்திரிகை அது வருது. நான் இதை நிறுத்திட்டு சிந்தனை செய்து பார்க்கிறேன். ஒரு 1907ஆம் ஆண்டு அப்போ தொடங்குறாரு. 1914ஆம் ஆண்டு அவர் மறைகின்ற வரைக்கும் வந்து அதை நடத்துகின்றார். நான் தற்காலத்தில் சிந்தனை செய்து பார்க்குறேன். சில ஏடுகள் வருது நமக்கு, அதாவது பட்டியல் எனக்கு வருகின்ற சில பத்திரிகைகள் வருது. ஆனால் வந்து அயோத்தியாச பண்டிதர் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எப்படி வெற்றி பெற்றார் என்பதுதான் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். 1907 1914 வரைக்கும் தொடர்ந்து 7 ஆண்டுகளை எப்படி நடத்தியிருக்காரு இல்லைங்களா? அனைத்து தரப்பு மக்களையும் வந்து கவர்ந்து இருக்கின்ற வகையில் நடத்தியிருக்காரு. எவ்வளோ போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக பண்டிதருடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது நாம் கடைபிடிக்கின்ற தற்கால நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா பௌத்தத்தின் எச்சம் என்பதை அவர் உணர்கிறார். பௌத்தத்தின் எச்சம் தான். குறிப்பாக சொல்லுனாக்கா சில பழமொழி மட்டும் வந்து நேரம் வருதுன்னு சொல்கிறேன். இப்போ கோத்தரம் மறைஞ்சி பின்னாடு பாத்திரம் மறைஞ்சி பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி என்பது வந்து அந்த பாத்திரம் மறைஞ்சி பிச்சை போடுன்றது வந்து அந்த காலத்தில் பௌத்த பெரியவர்கள் இல்லையா அவர்கள் பிச்சை ஏற்று வருகின்ற பொழுது ஆக இது பௌத்தர்கள் தானா, உண்மையான பௌத்தர்கள் தானா என்பதை அறிந்து பிச்சையீடு என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு வாசகமாக அந்த வாசகத்தை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இறந்தவர் காலில் இப்போ கூட கட்டுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. இறந்துட்டாங்கலாம் அவங்க காலில் கட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கான காரணத்தை வந்து பண்டிதர் சொல்கிறாரு. அதாவது அந்த முழுமையான ஒரு நிறைவாழ்வை அடையாமல் இறந்து விட்டால் அவர்கள் மீண்டும் மறுபிறப்பு பிறந்து அதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய காலில் வந்து கட்டு போடுவதாக பண்டிதருடைய கூற்றாக நம்ம பார்க்க முடியும். இவ்வாறு இருக்கின்ற பொழுது வைதிக சமயத்தை இருந்தவர்கள் பல சிறுமப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளை வந்து இறங்குறாங்க. ஏன்னா நம்மளை வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துவது. இப்போ ஏற்கனவே இங்கே பேசுனவங்களாம் சொன்னாங்க பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் கூட எப்படிப்பட்ட இழிவான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். அதாவது புத்த பெருமான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பன்றி இறைச்சி தின்று இறந்து போனார். இது ஒரு கதையை வந்து கட்டுக்கதையை விடலாம். ஆக பன்றி இறைச்சி அதாவது கூர்மம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா கூர்மம்ன்றது பன்றின்னு ஒரு பொருள் போட, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறுசேனை கிழங்கு. அந்த சிறுசேனை கிழங்கு என்று சொல்கின்ற அந்த கிழங்கினை உண்டு அவருக்கு வந்து சற்று வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டு இறந்து போனதை வைதிக சமயம் எப்படி பதிவு பண்ணுதுனாக்கா அது வந்து பன்றி இறைச்சியை உண்டு அவர் வந்து இறந்து போனார் என்று பட்சப்படுத்துவது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து விஷ்ணுடைய இன்னொரு அவதாரம் சொல்கிறது. அதுக்கான சில கதைகள்லாம் வந்து கட்டுறது விஷ்ணுடைய இன்னொரு அவதாரம் சொல்கிறது. அதே மாதிரி நந்தனார் திருப்பநாயகர் போன்றவர்களுடைய அந்த வரலாறுகள் அதை வந்து மாற்றி அமைப்பது, அவர்கள் கட்டியிருக்கின்ற புத்த விகாரங்களை எல்லாம் மாற்றி வேறு விதத்தில் வந்து கட்டுமானங்களை ஏற்படுத்துவது போன்ற பல்வேறுமான ஒற்றைப்படுத்துகின்ற பல்வேறுமான செயல்பாட்டில் ஈடுபட்டு என்றதையும் வந்து பண்டிதர்களை பதிவிட்டார். ஆக இன்றைக்கு நம்ம முப்பெரும் விழா என்று பார்க்கின்ற போது பகவான் புத்தருடைய அந்த ஒரு முதல் உரைன்னு சொல்கிற முடியாது ஒரு 5 பேருக்கு அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பகவான் புத்தர் என்ன பண்ண தன் ஞானம் பெற்ற பிறகு ஒரு 5 பேர் யாராவது ஒருத்தருக்கு வந்து நான் வந்து அறிவுரை சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறேன். முதல்ல ஏற்கனவே அவங்ககிட்ட இருந்த ஒரு 2 பேரை தேடி போகிறேன். ஆலாகராமலர்னு ஒருத்தன், அதே மாதிரி உத்தக ராமபுத்திரர்னு ஒருத்தன். அவங்க 2 பேரை தேடி போங்க. 2 பேர் வந்து இறந்து விட்டார் என்ற செய்தி பகவான் புத்தருக்கு தெரிய வருது. பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே அவரோடு இருந்து கருத்து மாறுபாடு கொண்டு பிரிந்து போனவர்கள் இருக்காங்க ஒரு 5 பேர். அந்த 5 பேரை தேடி அவர்களுக்கு ஞானம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் போகிறாங்க. ஆனால் அந்த புத்தர் வருவதை பார்த்துக்கிட்டு அந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, அவரை அவமானப்படுத்த வேண்டும் இந்த ஒரு கங்கனை கட்டி கொண்டு அதை அவமதிக்கின்ற ஒரு போக்கில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் புத்தர் அவர்கள் அருகில் வருகின்ற பொழுது தன்னறியாமல் அந்த ஒரு 5 பேர் வந்து எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செஞ்சாங்க. அதாவது என்ன செய்தியை நான் வந்து உள்வாங்கினாக்கா ஒருவருடைய புத்தருடைய தோற்றம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா மதிக்கக்கூடாது அவமதிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவங்க கூட ஒரு மாற்றுகின்ற சக்தி படைத்ததாக அந்த உருவம் இருந்தது என்றது பார்க்குறோம். தற்காலத்தில் வள்ளலார் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வருகின்ற பொழுது நீதிபதியை எழுந்து நின்று அவரை வரவேற்றார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருடைய தோற்றம் என்றது அவ்வாறு இருந்திருக்கு. அவ்வாறு தோற்ற தூய்மை உடையவராக இருந்திருக்கிறார். யார் யார் வந்து தோற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ
அவர்களே போற்றக்கூடிய அளவிற்கு அவர் வாழ்ந்ததை பார்க்குறோம். அங்கே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது, ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த அறிவுரையை பார்க்கின்ற பொழுது ஒரு 10 அந்த பரதமிதா சொல்லுங்க இல்லைங்களா. ஆக சீலம் சொல்கிறார். சீலம்னா நம்மளுக்கு தெரியும், சீலம்னாவே ஒழுக்கம்ன்றது வந்து. ஆக ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்தி நமக்கு பெறப்படுகிறது. அதே மாதிரி தானம், தானம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லைங்களா. தானம்ன்றது உடல், உயிர், உடைமைகள் எல்லாவற்றையும் வந்து தர வேண்டும் என்று சொல்கின்ற செய்தி பெறப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உபேக்கம் வேண்டல். உபேக்கம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா வேண்டுதல் வேண்டாம் எல்லாம் பார்க்கக்கூடாது இல்லைங்களா. பின்விளைவுகளை பார்க்காமல் நம்முடைய பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஐயா கஜேந்திரன் ஐயா மாதிரி இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் வந்து உபேக்கம் என்ற பெயர். ஆக பின்விளைவுகளை பார்க்காமல் நாம் வந்து வினைகளை செய்து கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி நெக்கமம்ன்றது இன்ப உலகத்தை வந்து திறந்து விட வேண்டும் என்ற செய்தியை வந்து புத்த பெருமான் வலியுறுத்துகிறார். அதே மாதிரி வீரியம்ன்றது வந்து, வீரியம்ன்றது நல்ல முயற்சி. இந்த காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லுகிறாங்க இல்லையா, ஒருவேளை இங்கிருந்து எடுத்தது கூட இருக்கலாம். வீரியம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முயற்சி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி காந்தி என்றதை வலியுறுத்துறார். காந்தின்றது பார்த்தீங்கன்னாக்கா பொறையுடைமைன்றது. அதே மாதிரி சுட்சகம்ன்றது அது பார்த்தீங்கன்னா வாய்மை, அதாவது வாய்மைன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, உண்மை கடைபிடிப்பது. அதே மாதிரி ஆதித்தானம், ஆதித்தானம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலக்கை அடைவதற்கான ஒரு கடுமையான முயற்சி ஆதித்தானம்ன்றது. அதை வந்து வலியுறுத்துறாரு 8வது. 9வது பார்த்தீங்கன்னாக்கா கருணை, அது காருணைன்னு சொல்லலாம், இறக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா மைத்திரின்னு சொல்கிறாரு. மைத்திரின்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உயிர்களையும் இல்லையா, மனிதனாக இருக்கலாம் அல்லது ஓர் உயிராக இருக்கலாம், ஈடு உயிராக இருக்கலாம், எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துகின்ற விதத்தில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் சொல்லிட்டு 10 கோட்பாடை சொல்கிறார். இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம், இதை வந்து பகவான் புத்தர் அவர்கள் சொல்கின்ற பொழுது இதை வந்து ஆன்மாவிற்கும் கடவுளுக்கும் மரணத்திற்கும் எதிராக இருக்கின்ற ஒரு விடுதலை திட்டம். ஆக மனித வாழ்வை பெற்றிருக்கின்ற நாம் வந்து ஒரு விடுதலை திட்டத்தை அடைய வேண்டும் சொன்னால், ஒரு விடுதலையை பெற வேண்டும் சொன்னால், ஒரு ஒடுக்க நெறியாக இருக்கின்ற பௌத்தத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற கருத்து அந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு புகட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. நான் சில நேரத்தில் இந்த நெகட்டிவாக பேச நான் விரும்பலைங்க. நான் அதாவது பேசுபவர்களும் ஒருவராக இருந்து கொண்டு கேட்பவர்களும் ஒருவராக இருந்து கொண்ட போக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கின்றதை ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கேன். நான் வந்து ஒரு 4ஆம் வகுப்பில் இருக்கின்ற போது எங்கள் வீட்டாண்ட புத்தர் வாசகசாலை இருந்தது. புத்தர் வாசகசாலை இருந்தது. எங்கள் வீட்டானது பெரியவர் வந்து பெருந்தலைவர் என் பாலகிருஷ்ணன் அவர்கள், அருகதமூர்த்தி வேலூர். ஆக இது போன்று ஒரு அறிவு தீயாக, ஒரு அறிவு பரவலாக ஒரு வாசிப்பு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்ற அளவிற்கு வந்து நாம் சில முன்னேற்றங்கள் வந்து தொடக்க காலத்தில் எடுத்தாங்க. ஆனால் இப்பொழுது அவ்வாறு எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக எனக்கப்படுகிறது. ஆக பௌத்தம்ன்றது வந்து ஒரு ஒழுக்கம் இல்லையா, ஒரு நன்மதிப்பை வந்து இந்த உலகத்தை பெற்று தருவது. அந்த ஒழுக்கம் சார்ந்திருக்கின்ற, பகுத்தறிவு சார்ந்திருக்கின்ற, சீர்திருத்தம் சார்ந்திருக்கின்ற இல்லைங்களா. ஏன்னா பௌத்தம் புராணம் கிடையாது, இதிகாசம் கிடையாது, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செய்திகள் ஒன்றும் கிடையாது. ஆக ஒரு தூய சமயமாக இருக்கின்ற, தூய ஒரு ஒழுக்க பாதையாக இருக்கின்ற பௌத்தத்தை போற்றுவோம், பிறரையும் போற்ற வைப்போம், நம்முடைய கடமையை தொடர்ந்து ஆற்றுவோம். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.